ஸோ நேற்று எபிசோடில் இந்த லிஸ்ட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டப்புள்லாம் என்ன, இந்த டப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, எப்பப்பெல்லாம் டப்புளை பயன்படுத்தணும், எப்பப்பெல்லாம் லிஸ்ட்டை பயன்படுத்தணும் அப்படின்றத தான் இன்னைக்கு எபிசோடில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸோட அஜெண்டா பாருங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து we are going to discuss. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டப்புள்லாம் என்ன, அது லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த டப்புளை எப்படி உருவாக்குறது, இண்டெக்ஸிங் ஸ்லைசிங்கை எப்படி நம்ம டப்புளில் பண்ண போகிறோம், டப்புளில் என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது, டப்புளில் பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங்ன்ற கான்செப்டை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி எப்பப்பெல்லாம் டப்புளை பயன்படுத்தணும், எப்பப்பெல்லாம் லிஸ்ட்டை பயன்படுத்தணுன்ற ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனை தான் இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட்னா உங்களுக்கு தெரியும். லிஸ்ட்ன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம். டப்புலும் அதே மாதிரி தான் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டமாக தான் கொண்டு இருக்கும். ஸோ இதில் யூ கேன் சி 1 2 3 4 5ன்னு உங்களால் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு டப்புள்லையும் உங்களால் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை வச்சுக்க முடியும். பட் ப்ராக்கெட் பாருங்கள், இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவோம், இங்கே ரவுண்டட் ப்ராக்கெட் போடுவோம். ஸோ அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் அந்த கம்பேரிசனை. ஸோ லிஸ்ட்டுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட், டப்புளுக்கு ரவுண்டட் ப்ராக்கெட். லிஸ்ட்டில் எல்லா ஐட்டம்ஸும் ஆர்டராக இருக்கும், டப்புள்லையுமே எல்லாமே ஆர்டராக இருக்கும். லிஸ்ட்டை வந்து மியூட்டபிள்னு சொல்லுவோம். மியூட்டபிள்னா என்ன, வேல்யூவை உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, பட் டப்புள் அப்படின்றது இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் உங்களால் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதில் ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் அப்படின்றது தான் இருக்கும். அதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் அப்படின்றது ரெண்டுமே அக்செப்ட் பண்ணும். பட் ஸ்பீடை பொறுத்த வரையும் லிஸ்ட்டுன்றது ஸ்லோவாக தான் இருக்கும், டப்புள் அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டைனமிக் டேட்டாவை நீங்கள் லிஸ்ட்டில் வைக்கலாம். ஒவ்வொரு டேட்டாவும் உங்களால் மாற்றிக்க முடியும், ஒவ்வொரு இண்டெக்ஸை மாற்றிக்க முடியும். இப்போ 0ன்ற ஒரு பொசிஷனில் ஆப்பிள்னு இருக்குன்னா அதை நாளை பின்ன உங்களுக்கு பனானான்னு மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்க முடியும். பட் டப்புளில் அந்த விஷயத்த பண்ண முடியாது. அதனால அதை நம்ம ஃபிக்ஸ்டு டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? சரி, இதை எப்படி உருவாக்குறது, ஹவு டு கிரியேட் அ டப்புள் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு விஎஸ் கோடில் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த விஎஸ் கோடில் ஒரு டப்புளை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பாருங்க. a ஈக்குவல் டு பிராக்கெட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், ஆப்பிள், பனானா, செரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ரிட்டன் த வேல்யூ ஆஸ் அ டப்புள். ஸோ இப்படி தான் ஒரு டப்புள் ஆனதை நீங்கள் உருவாக்கணும். இதோட டேட்டா டைப்பை செக் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியணும், எப்படின்னு தெரியும். டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா யூ கோயிங் டு கெட் த ரிசல்ட் ஆஃப் டப்புள். ரைட்டுங்களா? ஸோ இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது வந்து ஹெட்ரோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். ஹெட்ரோஜீனியஸ்னா என்ன, உங்களால் ஒரு நம்பரு, ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு பூலியன், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து உங்களால் சேவ் பண்ணி வைக்க முடியும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்லாம் காட்டவா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே என்கிட்ட 1 இருக்குது, எல்லோ இருக்குது, 3.1 இருக்குது, ட்ரூ இருக்குது. ஸோ நம்பர், ஸ்ட்ரிங்கு, டெசிமல், பூலியன்னு சொல்லிட்டு உங்களால் எல்லாத்தையும் வச்சுக்க முடியும். இதை ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட்டும் அப்படிதாங்க. லிஸ்ட்லயும் உங்களால் என்ன பண்ண முடியும், பல வேல்யூக்களை, பல டேட்டா டைப்புகளை நம்மளால சேவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ஹோமோஜீனியஸ்னு ஒன்று இருக்குங்க. அது நம்பையில நம்ம படிப்போம் மேபி நெக்ஸ்ட் சீசன்ல. அதுல உங்களால ஒரே ஒரு விதமான டேட்டா டைப்பை தான் வச்சுக்க முடியும். நம்பர்ஸ்னா நம்பர், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கு, பூலியன்னா பூலியன், அப்படிதான் வைக்க முடியும். அதே மாதிரி டப்புளுக்குள்ள டப்புல உங்களால கிரியேட் பண்ண முடியுங்க, விச் இஸ் ஆல்சோ பாசிபிள். டப்புளுக்குள்ள டப்புலா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நெஸ்டட் டப்புள். நீங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, 1, 2. அதே மாதிரி அதுக்குள்ள ஒரு சின்ன டப்புள், அதுல என்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 4 5 அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களால கிரியேட் பண்ண முடியும். சரி, இப்போ ஒரு டப்புல நான் சிங்கிள் ஐட்டமோட கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிங்கிள் ஈக்குவல் டு 90 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதோட டேட்டா டைப் என்னன்னு வரணும், டெக்னிக்கலா டைப் ஆஃப் சிங்கிள் என்ன வரணும், இன்ட்னு வந்திருக்கு. ஏன் இன்ட்னு வந்திருக்கு? ஸோ டப்புளுக்கு நம்ம ரவுண்டட் ப்ராக்கெட் பயன்படுத்துகிறோம். பட் சிங்கிள் ஐட்டம்னு வரும்போது அதுக்குள்ள ஒரு வேல்யூவை கொடுக்குறீங்கன்னா அது டப்பலாக இருக்காது, அதோட ஒரிஜினல் டேட்டா டைப்பை கொண்டு இருக்கும். பட் இதை டப்பலாக மாத்துறதுக்கு நீங்கள் சிம்பிளாக ஒரு கமாவை போட்டிங்கன்னா அது எனக்கு என்னவா மாறிடும், டப்பலாக மாறிடும். ஸோ இப்படி தான் ஒரு சிங்கிள் ஐட்டமை நீங்கள் டப்பலாக உருவாக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுலேயும் we have something called indexing and slicing.
ஸோ இதுலயுமே நம்மகிட்ட இண்டெக்ஸிங்னு ஒண்ணு இருக்கு, ஸ்லைசிங்னு ஒண்ணு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல படிச்ச அதே விஷயம் தான். ரொம்ப நீங்க இதுக்குன்னு தனியா எஃபோர்ட் போட்டு படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த இண்டெக்ஸிங், ஸ்லைசிங் அப்படின்றது நீங்க லிஸ்ட்ல போன எபிசோட பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். பட் இருந்தாலும் இங்க உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ஓகேயா? ஸோ இங்க ஐ ஹேவ் எ எக்ஸாம்பிள் லைக் திஸ். ஓகே, நான் இது எல்லாத்தையும் தூக்கிரலாம். Okay, so I don't want to type everything guys, so that is why I'm just going to do the copy pasting. So இந்த இடத்துல பாருங்க, indexing அப்படின்றது it starts from 0. indexingனா என்னது? position. okay, 0 இதோட பொசிஷன் என்ன? 0, இதோட பொசிஷன் 1, இது 2, 3, 4ன்னு போகுது. அதே ரிவர்ஸ்ல போகும்போது அதை நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். it starts from -1, -2, so on and so forth. ஓகே, சரி, இப்போ நான் இதுல ஒரு பர்டிகுலர் ஐட்டமை நான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 0 போடணும். இண்டெக்ஸிங், ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு இண்டெக்ஸிங்க்கு நீங்க பயன்படுத்த போறது என்னது? ஸ்கொயர் பிராக்கெட். இப்போ 0ன்னு கொடுத்தேன், எனக்கு ஆப்பிள்னு வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும்னாலும் நீங்க கொடுக்கலாம். 3ன்னு கொடுத்தேன்னா தேர்ட் ஐட்டம் என்ன பாருங்க? தேர்ட் ஐட்டம் கிரேப். எனக்கு 3ன்றது கிரேப்னு கிடைக்கும். அதே மாதிரி லாஸ்ட் ஐட்டம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா -4 அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். சாரி, லாஸ்ட் ஐட்டமுக்கு -1 ஆரஞ்சு. -4ன்னு கொடுத்தீங்கன்னா பனானான்றது ஆக்சஸ் ஆகும். ஸோ இப்படிதான் நீங்க பாசிட்டிவாவும், நெகட்டிவாவும் இண்டெக்ஸிங்க நீங்க பயன்படுத்தலாம். ரைட்டா? இது இன்னும் விளக்கமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, போன எபிசோட போயிட்டு ரெஃபர் பண்ணுங்க. லிஸ்ட் அப்படின்றது. அதுல இன்னுமே நம்ம தெளிவா அத பத்தி பேசியிருப்போம். சரி, அடுத்து ஸ்லைசிங். ஸ்லைசிங்ன்றதும் நம்ம லிஸ்ட்ல பார்த்த அதே விஷயங்கள் தான். இருந்தாலும் ஒரு சின்ன குயிக்கான எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எனக்கு பனானா, மேங்கோ, கிரேப் வேணும். அப்போ பனானாவோட இண்டெக்ஸ் என்ன? 1. கிரேப்போட இண்டெக்ஸ் என்ன? 3. ஆனா 3 கொடுக்கக்கூடாது, 4 கொடுக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய லாஸ்ட் வேல்யூ ஆனது எக்ஸ்க்ளூசிவ். இப்போ 4ன்னு கொடுக்குறேன்னா எனக்கு 3 வரை ஆக்சஸ் ஆகும். 1ல இருந்து எனக்கு 3 வரை வேணும்னா 1:4ன்னு கொடுக்கணும். 1ல இருந்து எனக்கு 3 வரையும் ஆக்சஸ் ஆகும் அப்படின்றது அர்த்தம். இப்போ 1 என்ன? பனானா, அடுத்து மேங்கோ, அடுத்து கிரேப். இதே 2 2 ஆக்சஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு பனானா வரணும், அடுத்து வந்து ஒரு வேல்யூ ஜம்ப் ஆகி எனக்கு கிரேப்புக்கு போகணும் அப்படின்னா 1:4:2 அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். பாருங்க, பனானா, பனானாக்கு அடுத்து கிரேப். இதே மாதிரி ஃப்ரூட்ஸ் 4:1 லெஃப்ட் டு ரைட்டுக்கு பதிலா ரைட் டு லெஃப்ட் கொடுக்குறேன். ஒர்க் ஆகுமா? எம்டியா தான் வரும். அப்போ உங்களுக்கு ரிவர்ஸ்ல வேணும்னா -1 கொடுக்கணும். பாருங்க, ஆரஞ்சு, கிரேப்பு, மேங்கோ. 1ன்றது வராது. ஏன்னா இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் நம்ம சொல்லியிருக்கோம். இல்லையா? -1 கொடுத்தங்காட்டி எனக்கு ரிவர்ஸ்ல வருது. இதே ஃப்ரூட்ஸ் ஆஃப் is to மேபி 4:1:-2ன்னு கொடுத்தா 2 2 வரும். ஓகேயா? ஸோ இந்த ஸ்லைசிங் ஆனத நான் குயிக்கா சொல்லியிருக்கேன். பட் இன்னுமே தெளிவா நீங்க பார்க்கணும்னா, நீங்க வந்து போன எபிசோட போயிட்டு ரெஃபர் பண்ணி பாருங்க. தாராளமா அதுல வந்து நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அத பத்தி பேசியிருப்போம். அதே மாரி உங்கனால இங்க ஒரு வேல்யூவ சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. லிஸ்ட்ல வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு வேல்யூவ சேஞ்ச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு என்கிட்ட இங்க ஃப்ரூட்ஸ் இருக்கு. இந்த ஃப்ரூட்ஸ்ல போயிட்டு நான் என்ன பண்ணலாம்? லிஸ்ட்ல ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டூ சம்திங் ஏபிசின்னு குடுத்தேன்னா ஒர்க் ஆகும் லிஸ்ட்ல. 0த் இண்டெக்ஸ்ல ஆப்பிளுக்கு பதிலா ஏபிசின்னு நான் மாத்த நினைச்சேன்னா லிஸ்ட்ல பண்ண முடியும். பட் இங்க பண்ண முடியாது. இங்க ஐட்டம் அசைன்மென்ட்ன்றது ஒர்க் ஆகாது. ஓகே. ஸோ அதனால டப்பிள் அப்படின்றது உங்களுக்கு இம்யூட்டபிள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டப்பிள் வந்து ஆர்டரா இருக்கும், இண்டெக்ஸ்டா இருக்கும். வேல்யூஸ்ல டூப்ளிகேட்ஸ் வச்சுக்க முடியும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இம்யூட்டபிளா இருக்கும். உங்களால ஒரு வேல்யூவ சேஞ்ச் பண்ண முடியாது. சரி. அப்ப இதுல என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு? லிஸ்ட்டுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாமே இங்க ஒர்க் ஆகாது. இங்க மெயினான முக்கியமான மெத்தட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒண்ணு கவுண்ட், இன்னொன்னு இண்டெக்ஸ். ஸோ இந்த கவுண்ட்ன்றது சிம்பிள். இப்போ ஃப்ரூட்ஸ்ல என்கிட்ட ஆப்பிள் எத்தன தடவ இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கவுண்ட்ன்றத குடுக்கலாம். கவுண்ட் ஆஃப் ஆப்பிள் எவ்வளவு தடவ இருக்கு? ஒரே ஒரு தடவ தான் இருக்கு. ஓகே. அதே மாரி வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு வேல்யூவோட இண்டெக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன். ஃப்ரூட்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஆ பனானா இருக்குன்னு நெனைக்கிறேன். பனானா. பனானாவோட இண்டெக்ஸ் என்ன? 1. ஓகே. ஸோ வேற ஏதாவது இண்டெக்ஸ் பார்க்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, கிரேப் இருக்கா? இல்ல மேங்கோ குடுக்கலாமா? மேங்கோட இண்டெக்ஸ் என்ன? பார்க்கணும்னா இந்த மெத்தட்ஸ நீங்க பயன்படுத்தலாம். ரைட்டா? பட் லிஸ்ட்ல நம்ம எக்கச்சக்கமான மெத்தட்ஸ பார்த்திருப்போம். பட் டப்பிள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மெத்தட்ஸ மட்டும் தான் வச்சிருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாரி இதிலேயே பேக்கிங், அன்பேக்கிங்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங். ஸோ பேக்கிங்னா என்ன? ஒரு விஷயத்த எப்படி பேக் பண்றது? ஸோ இந்த இடத்துல
ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேரு ரவி. அவரோட வயசு 21. அவர் எந்த ஊர்ல இருக்காரு? சென்னையில இருக்காரு. ஓகேயா? இத நம்ம தனித்தனியா இத வந்து பேக்கிங்ன்னு சொல்லலாம். பல பல விஷயங்கள நான் பேக் பண்ணி ஸ்டூடண்ட்ட நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இத நான் தனித்தனியா பிரிக்கணும்னு நெனைக்கிறேன்னா, அத வந்து நம்ம அன்பேக்கிங்ன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு நேம் தனியா, ஏஜ் தனியா, அப்புறம் சிட்டி தனியா பிரிக்கிறேன். சிட்டி ஈக்குவல் டூன்னு குடுத்துட்டு, இந்த இடத்துல நான் ஸ்டூடண்ட்ன்னு குடுத்தேன்னா, ஸ்டூடண்ட்டோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? ரவி. அது போயிட்டு எதுல சேவ் ஆகும்? நேம்ல சேவ் ஆகும். பாத்தீங்களா? அ அடுத்து அவரோட ஏஜ். அதே மாரி அவரோட சிட்டி. தனித்தனியா எல்லாமே சேவ் ஆயிடும். இது பேர் அன்பேக்கிங். பேக்கிங்ன்றது எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொலாப் பண்ணி எனக்கு ஒரு ஒரு வேரியபிள்ல சேவ் பண்றத, அத தனித்தனியா பிரிக்கிறத நம்ம அன்பேக்கிங்ன்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ இந்த மாரி நீங்க பயன்படுத்த முடியும். அதே மாரி நீங்க மல்டிபிள் வேல்யூஸ கூட அன்பேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு வேரியபிள்ல ஒவ்வொரு வேல்யூவ நான் சேவ் பண்ணேன். பட் உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு எடுக்கறதுக்கு பதிலா, எனக்கு ஒரு மல்டிபிள் வேல்யூஸ நான் ஒண்ணா பேக் பண்ணணும். சாரி அன்பேக் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அதுவும் பிரச்சனையே இல்லாம உங்களால பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இப்படி குடுக்கலாம். ஃபர்ஸ்ட், மிடிலு, லாஸ்ட் ஈக்குவல் டூ நம்பர்ஸ்ன்னு தரேன். இங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்கு. ஆனா நான் அன்பேக் பண்றது 3 வேல்யூ தான். அப்ப இது எனக்கு வொர்க் ஆகுமா? ஆகல. ஏன்னா, டூ மெனி வேல்யூஸ் டூ அன்பேக் அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் வந்திருக்கு. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 மட்டும் இதுல சேவ் பண்ண நெனைக்கிறேன். லாஸ்ட் வேல்யூ 5 மட்டும் இதுல சேவ் பண்ண நெனைக்கிறேன். மத்த வேல்யூஸ் 2, 3, 4ன்றது எனக்கு மிடில்ல சேவ் ஆகணும்னா, அந்த இடத்துல நீங்க ஒரே ஒரு ஆப்பரேட்டர பயன்படுத்தணும். அதான் அந்த ஸ்டார். இப்ப என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ போயிட்டு ஃபர்ஸ்ட்ல சேவ் ஆகும். லாஸ்ட் வேல்யூ போயிட்டு லாஸ்ட்ல சேவ் ஆகும். மத்த விஷயங்கள் 1யும் லாஸ்ட்டையும் தவிர மத்தது எல்லாமே போயிட்டு எனக்கு மிடில்ல சேவ் ஆகணும்ன்றது தான் அதோட அர்த்தம். இப்ப நீங்க மிடில்ல பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்ல தான் அவுட்புட் வரும். பட் அங்க கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ்ன்றது எனக்கு இருக்கு. 2, 3, 4 அப்படின்றது இருக்கு. ஓகே. அதே மாரி உங்களால ஒரு விஷயத்த இக்னோரும் பண்ண முடியுங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஸ்டூடண்ட் இருக்காரா? ஸ்டூடண்ட் இருக்காரு. யாரு? ரவி 21 சென்னை அப்படின்றது இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டூ இக்னோர் ஹிஸ் ஏஜ். ஏஜ நான் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நேம், அண்டர்ஸ்கோர், சிட்டி ஈக்குவல் டூ ஸ்டூடண்ட் அப்படின்னு குடுத்தோம்னா, அ அ நேமும், சிட்டியும் மட்டும் எனக்கு சேவ் ஆகும். நேம் சேவ் ஆயிருச்சு. அன்பேக்கிங் பண்ணியிருக்கேன். பட் எத மட்டும் தான்? நேமையும், சிட்டியும் தான் அன்பேக் பண்ணியிருக்கேன். பட் ஏஜ்ன்றது எனக்கு இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் போட்டா வருமா? வரும். பட் அத நம்ம ஒரு வேரியபிளா கன்சிடர் பண்ண மாட்டோம். இது ஒரு டெக்னிக். இத நீங்க அப்படியே புரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்கோர்ல சேவ் ஆகும். பட் ஸ்டில் வி ஆர் நாட் கோயிங் டூ சேவ் ஆர் யூஸ் எனிதிங் லைக் அண்டர்ஸ்கோர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் திஸ் பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங் இன்சைட் த டப்பிள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? சரி. இப்ப பல பேருக்கு வந்து இந்த குழப்பம் வரலாம். லிஸ்ட்டும், டப்பிளும் கிட்டத்தட்ட ஒண்ணு தானே. லிஸ்ட்ல வந்து நம்ம மியூட்டபிள் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு. டப்பிள்ல இம்யூட்டபிள்னு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்போ எப்ப லிஸ்ட்ட பயன்படுத்தணும், எப்ப டப்பிள பயன்படுத்தணும்ன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஓகேயா? ஸோ இதுக்கான விஷயங்கள நான் உங்களுக்கு இங்க சொல்றேன். வென் டூ யூஸ் டப்பிள், வென் டூ யூஸ் லிஸ்ட் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு டேட்டா ஷுட் நாட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குன்னா, நீங்க டப்பிள பயன்படுத்தலாம். டேட்டா உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா, நீங்க டப்பிள பயன்படுத்தணும். அதே மாரி யூ வாண்ட் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஃபாஸ்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு யூ ஷுட் ஹேவ் கோ வித் டப்பிள். அதே மாரி 3வது அ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் வேல்யூஸ நீங்க அன்பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அன்பேக்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட நீங்க பயன்படுத்த போறீங்கன்னா, யூ கேன் யூஸ் த டப்பிள். இந்த மாதிரியான இடத்துல வந்து நீங்க வந்து டப்பிள்ஸ பயன்படுத்தலாம். அப்போ லிஸ்ட் எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீங்க அடிக்கடி வேல்யூஸ சேஞ்ச் பண்ணுவீங்க. டேட்டா மாடிஃபையிங் ஃப்ரீக்வென்ட்லி அப்படின்னா, நீங்க வந்து லிஸ்ட்ட பயன்படுத்தலாம். அதே மாரி யூ நீட் மோர் மெத்தட்ஸ் லைக் நீங்க அப்பன் பண்ணுவீங்க, ரிமூவ் பண்ணுவீங்க, ஷார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? யூ ஷுட் ஹேவ் யூஸ் த லிஸ்ட். ரைட்டா? ஸோ இப்படிதான் நீங்க வந்து இந்த டப்பிளையும், லிஸ்ட்டையும் நீங்க வந்து பிரிச்சு பார்க்க போறீங்க. ரைட்டா? சரி. ஸோ இந்த வீடியோல நம்ம பல விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லிஸ்ட்டுக்கும், டப்பிளுக்கும் உண்டான டிஃபரன்ஸ், டப்பிள எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்திருப்போம். ரைட்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் கேள்விகளோ, ஃபீட்பேக்கோ இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். தேங்க் யூ. பாய்.